Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Hello everyone, welcome to my channel Munira's vlog. இந்த ரமதான் 2025ல நம்மளுடைய சேனலில் நபிமார்களுடைய வரலாறுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறோம். முதல் மனிதரான மற்றும் முதல் இறை தூதரான ஆதம் அலைஹி வசல்லம் அவர்கள் முதல் நம்மளுடைய இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். இந்த உலகத்துடைய முதல் மனிதர் மற்றும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய முதல் இறை தூதர், வானவர்களால் மரியாதை செலுத்தப்பட்டவர் போன்ற சிறப்புகள் எல்லாத்தையும் ஒருங்கி பெற்றவர் தான் நம்முடைய ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுறான், நிச்சயமாக அல்லாஹ் ஆதமையும் அவருக்கு பின்னர் நூகையும் இப்ராஹிமுடைய குடும்பத்தையும் இம்ரானுடைய குடும்பத்தையும் அகிலத்தாரை விட மேலாக உயர்வாக நாம் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ட்டு அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முதல் மனிதரான ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களை படைப்பதற்கான மூலப்பொருளே களிமண் தான். இது பூமியின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் அல்லாஹ்வால் சேகரிக்கப்பட்டு அதன் பின்னர் ஒரு பிடியில் இருந்துதான் ஆதம் அலைஹி வஸல்லம் படைக்கப்பட்டார்கள். இது அல்லாஹ் குர்ஆனில் ஆரம்பத்தில் மனிதனை களிமண்ணை கொண்டே படைத்தான் என்று குறிப்பிடுகிறான். காய்ந்த பின் கண்கண் என்று சத்தம் கொடுக்கக்கூடிய பிசுபிசுப்பான களிமண்ணால் நிச்சயமாக நாமே உங்கள் மூல பிதாவாகிய முதல் மனிதனை படைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இந்த பூமியில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்து மண்ணை சேகரித்து அதன் ஒரு பிடியிலிருந்து ஆதமை படைத்தான். அதனால்தான் பூமியின் பலதரப்பட்ட தன்மைக்கு ஏற்ப ஆதமின் மக்கள் வந்துள்ளார்கள். அந்த மக்களில் கருப்பர், வெள்ளையர், சிவப்பர் என பலதரப்பட்ட நிறமுடையவர்களும் நல்லவர், கெட்டவர், மென்மையானவர், கவலை கொள்பவர் என பலதரப்பட்ட பண்புகளை உடையவர்களும் உள்ளார்கள் என்று அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்மத் என்னும் நூலில் அறிவித்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹி வஸல்லம் அவருடைய உயரம் 60 முழங்களாகும். 60 முழத்திலிருந்து படிப்படியாக மனிதனுடைய உயரம் குறைந்து கொண்டு தற்பொழுது 5-6 முழமாக உள்ளது. இந்த உயரம் காலப்போக்கில் குறைந்துவிடும் என்கிறது நபிமொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் முதல் மனிதர் ஆதம் அவர்களை களிமண்ணிலிருந்து படைத்தான். அப்போது அவருடைய உயரம் 60 முழங்களாக இருந்தது. பிறகு நீங்கள் சென்று அந்த வானவர்களுக்கு சலாம் கூறுங்கள், அவர்கள் உங்களுக்கு பதில் வாழ்த்து கூறுவதை கேட்டுக்கொள்ளுங்கள், அதுதான் உங்கள் முகமனும் உங்கள் சந்ததிகளின் முகமனும் ஆகும் என்று சொன்னான். அவ்வாறே ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர்களிடம் சென்று அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும் என்று கூறினார்கள். அல்லாஹுவின் கருணை உங்களுக்கு உண்டாகட்டும் என்ற சொற்களை வானவர்கள் தங்கள் பதில் முகமனில் அதிகப்படியாக கூறினார்கள். ஆகவே மறுமையில் சொர்க்கத்தில் நுழைபவர்கள் ஒவ்வொருவரும் ஆதம் அலைஹி வஸல்லம் அவருடைய உருவத்தில் தான் நுழைவார்கள். ஆதம் அவர்கள் காலத்திலிருந்து இன்று வரை மனித படைப்புகள் உருவத்திலும் அலைகளும் குறைந்து கொண்டே வருகிறது என்று அபு ஹுரைரா அலி அவர்கள் புகாரியில் அறிவிக்கிறார்கள். ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையில் தான் படைக்கப்பட்டார்கள். சூரியன் உதயமாகும் நாட்களில், அதாவது எல்லா நாட்களை விட ஜும்ஆ நாள் மிகவும் சிறந்ததாகும். அன்றுதான் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த நாளில் தான் சொர்க்கத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள். அதே நாளில் தான் அங்கிருந்து இறக்கவும் பட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் களிமண்ணால் படைக்கப்பட்டு அவர்களுடைய உடலுக்கு ரூஹ் ஊதப்படும் பொழுது நடந்த நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இவ்வாறு விளக்குகிறார்கள். ஆதம் அவர்களின் உடலில் உயிர் ஊதப்பட்ட போது ஆதம் அவர்கள் தும்மினார்கள். உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். பின்னர் அல்லாஹ், உமக்கு இறைவன் அருள் புரிவானாக என்று பதிலளித்தான். உமது இறைவன் வானவர்களை நோக்கி, நாம் மனிதனை களிமண்ணால் படைக்கப் போகிறோம் என்று கூறிய சமயத்தில், நான் அவரை செப்பனிட்டு அவருக்குள் நான் படைத்த என் உயிரிலிருந்து ஊதினால் அவருக்கு முன் நீங்கள் சிரம்பணிந்தவர்களாக விழுந்து விடுங்கள் என்றும் கூறினான். அந்த சமயம் வானவர்கள் எல்லோரும் ஒன்றாக சிரம்பணிந்தார்கள், இப்லீஸை தவிர. அவன் கர்வம் கொண்டு அல்லாஹுடைய கட்டளையை நிராகரிப்பவனாகி விட்டான். அதற்கு இறைவன், இப்லீஸை, நானே என் 2 கரங்களால் படைத்தவருக்கு முன் நீ சிரம்பணிய உன்னை தடுத்தது ஏது? நீ உன்னை மிக பெரியவனாக மதித்து கொண்டாயா, அல்லது என் கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடாதா, உயர்ந்த பதவியுடையவனாகிவிட்டாயா என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுவதாக இருக்கிறது. அல்லாஹ் ஆதம் நபி அவர்களை படைப்பதற்கு முன்னதாக வானவர்களை நோக்கி, நாம் பூமியில் என் பிரதிநிதியை நிச்சயமாக ஏற்படுத்தப் போகிறேன் என்று கூறிய சமயத்தில் வானவர்கள் பதிலளித்தார்கள், பூமியில் விஷமம் செய்து ரத்தம் சிந்தக்கூடிய சந்ததிகளை பெறும் அவரை அதில் உன் பிரதிநிதியாக ஆக்குகிறாயா? நாங்களோ உன் பரிசுத்த தன்மையை கூறி உன்னை புகழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நிச்சயமாக நான் நன்கு அறிவேன் என்று கூறினான். பின்பு ஆதம் அவர்களை படைத்து ஆதமுக்கு எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அவற்றின் தன்மைகளையும் கற்றுக் கொடுத்தான். அவற்றை அந்த வானவர்களுக்கு முன்பு நிற்கச் செய்து, வானவர்களே, ஆதமுக்கு
பிரதிநிதியாக ஆவதற்கு தகுதி இல்லை என்று கூறினீர்களே, இதோ நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதோ உங்கள் முன்னிருக்கும் இவற்றின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என்று கூறினான். அவ்வாறு அறிவிக்க முடியாமல் அவர்கள் இறைவனை நோக்கி, நீயே மிக தூய்மையானவன், நீ எங்களுக்கு அறிவித்து தந்ததை தவிர வேறு எதையும் நாங்கள் அறிய மாட்டோம், நிச்சயமாக நீதான் மிக அறிந்தவன் ஞானமுடையவன் என்று கூறினார்கள். பின்னர் இறைவன், ஆதமே இவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவிப்பீராக என்று கூறினான். அவர் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அறிவித்த பொழுது வானவர்களை நோக்கி, பூமியிலும் வானங்களிலும் உங்களுக்கு மறைவானவற்றை நிச்சயமாக நான் நன்கு அறிபவன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா? ஆகவே நீங்கள் ஆதமை பற்றி வெளியிட்டதையும் மறைத்து கொண்டதையும் நிச்சயமாக நான் நன்கு அறிவேன் என்றான். ஆதம் அலை அவர்களை படித்து கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுத்து பின்பு மனித குலம் பல்கி பெருக வேண்டும் என்பதற்காக அவருக்கு துணையாக அவரது விலா எலும்பிலிருந்தே அவருடைய மனைவி ஹவ்வா அலை அவர்களையும் படைத்தான். மனிதர்களே, நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து உற்பத்தி செய்தான். ஆரம்பத்தில் அந்த ஒருவரை படைத்து அவரிலிருந்து அவருடைய மனைவியை படைத்தான். பின்பு அவ்விருவரிலிருந்தும் ஆண்கள் பெண்கள் என பலரை இந்த பூமியில் பரப்பினான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆதமே, நீர் உமது மனைவியுடன் சொர்க்கத்தில் வசிப்பீராக. நீங்கள் இருவரும் இதில் விரும்பும் இடத்தில் எல்லாம் தாராளமாக புசியுங்கள். ஆனால் அந்த மரத்தை நெருங்காதீர்கள். நெருங்கினால் நீங்கள் இருவரும் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்டவர்களாகுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரித்தான். இப்லீஸ் அல்லாஹ்வின் கோபத்திற்கு உள்ளாகி அல்லாஹ்வால் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட போது அல்லாஹ்விடத்தில் தனது அழிச்சாட்டியங்களுக்காக அவன் அவகாசம் கோரினான். உடனே அல்லாஹ் மறுமை நாள் வரை இப்லீஸிற்கு அவகாசம் அளித்தான். அந்த அனுமதியை பயன்படுத்தி முதல் வேளையாக மனித குலத்தின் மூலப்பிதாவாகிய ஆதம் அலை அவர்களை வழிக்கெடுக்க துணிதான். அவரும் மனிதன் என்ற அடிப்படையில் ஷைத்தானின் ஆசை வார்த்தைக்கு மயங்கி அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட அந்த மரத்தின் கனியை உண்டு அல்லாஹ்வின் கோபத்திற்கு உள்ளானார். இப்லீஸ் ஆகிய ஷைத்தான் தவறான எண்ணத்தை அவர்கள் மனதில் ஊசலாடச் செய்து அவர்களை நோக்கி, அதன் கனியை புசித்தால் நீங்கள் இருவரும் வானவர்களாகவோ அல்லது மரணமற்றவர்களாகவோ ஆகிவிடுவீர்கள் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் உங்கள் இறைவன் இந்த மரத்தை விட்டு உங்களை தடுக்கவில்லை என்று கூறியதுடன், நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்மையே கருதுகிறேன் என்று அவ்விருவரிடமும் பொய் சத்தியமும் செய்து அவர்களை மயக்கி அந்த மரத்தின் கனியை புசிப்பதற்காக அதன் பக்கம் அவர்களை அழைத்துச் செல்ல வைத்தான். அவ்விருவரும் அந்த மரத்தின் பழத்தை சுவைக்கவே அவ்விருவரின் மர்ம உறுப்புகளும் அவர்களுக்கு தெரிந்து அந்த சோலையில் உள்ள இலைகளை கொண்டு தங்களை மூடிக்கொள்ள அவர்கள் முயற்சித்தார்கள். அந்த சமயம் இறைவன், அம்மரத்தை விட்டு நான் உங்களை தடுத்திருக்கவில்லையா? நிச்சயமாக ஷைத்தான் உங்கள் இருவருக்கும் பகிரங்கமான எதிரி என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று அவ்விருவரையும் அழைத்து கூறினான். அதற்கு அவர்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகிவிடுவோம் என்று இறைவனை பிரார்த்தித்து மன்னிப்பு கோரினார்கள். அல்லாஹ் ஆதம் அலை அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வார்த்தைகளை தானே கற்றுக் கொடுத்து அந்த இருவரையும் மன்னித்த போதிலும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிவிட்டான். உலகம் அழியும் வரை தோன்றும் அனைவரையுமே அந்த இருவரும் தமக்குள் சுமந்திருப்பதாக கருத்தில் கொண்டு அனைவரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிவிட்டதாக அல்லாஹ் கூறி காட்டுகிறான். நம்முடைய முதல் தந்தை செய்த தவறை அவர்களிலிருந்தே தோன்றிய நாமும் உணர்ந்து படிப்பினை பெற வேண்டும். நீங்கள் அனைவரும் இதில் இருந்து இறங்கிவிடுங்கள். என்னிடம் இருந்து உங்களுக்கு என் தூதர்களின் மூலம் நேர்வழி நிச்சயமாக வரும். உங்களில் எவர்கள் என் நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அறிவிக்கின்றான். ஹவ்வா அலை அவர்களின் நேரடி பிள்ளைகளை பற்றி குர்ஆன் மற்றும் ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நபியே, ஆதமுடைய ஹாஃபில் காபில் என்னும் இரு மகன்களின் உண்மை செய்திகளை நீர் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பீராக. இருவரும் குர்பானி கொடுத்த போது அவ்விருவரில் ஒருவருடைய குர்பானியானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவருடையது ஏற்கப்படவில்லை. ஆதலால் நிச்சயமாக நான் உன்னை கொன்று விடுவேன் என்றான். உடனே குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லவர், அல்லாஹ் குர்பானியை ஏற்றுக்கொள்வதெல்லாம் நிறையச்சம் உடையவர்களிடமிருந்து மட்டும்தான் என்று பதில் கூறினார். நீ என்னை வெட்டுவதற்காக உன் கையை என்னளவில் நீட்டினால் அந்த நேரத்தில் நானும் உன்னை வெட்டுவதற்காக என் கையை உன்னளவில் நீட்டவே மாட்டேன். ஏனென்றால் நிச்சயமாக நான் உலகத்தால் அனைவரையும் படைத்து வளர்த்து பாதுகாப்பானவையாக அல்லாஹுக்கே அஞ்சுகிறேன். என் பாவச்சுமையையும் உன் பாவச்சுமையுடன் நீ சுமந்து கொண்டு இறைவனிடம் வருவதையே நான் விரும்புகிறேன். அவ்வாறு நீ வந்தால் நரகவாசியாகி விடுவாய். இதுதான் அநியாயக்காரர்களுக்குரிய கூறியாகும் என்று கூறினார். இதன் பின்னரும் அவர் தம் சகோதரரை வெட்டிவிடும்படியாக அவருடைய மனம் அவரை தூண்டவே அவர் அவரை வெட்டிவிட்டார். அதனால் அவர் நஷ்டமடைந்தவராவார். உலகில் ஒரு மனிதன் அநியாயமாக கொல்லப்படும் பொழுதெல்லாம் அந்த கொலையின் பாவத்தில் ஆதம் அலை அவர்களின் முதல் மகனுக்கும் ஒரு பங்கு இருக்கவே செய்கிறது. ஏனெனில் அவர்தான் முதலாக கொலை செய்து ஒரு முன்மாதிரியை இந்த உலகில் ஏற்படுத்தி கொண்டு அதை வழக்கில் கொண்டு வந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிவிப்பதாக புகாரியில் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
இறைவன் படைத்த முதல் மனிதரும் இறை தூதருமான ஆதம் அலையவர்களும் அவரின் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட அவரது துணைவியர் ஹவ்வா அலையவர்களும் நீண்ட நாட்கள் உலகில் வாழ்ந்தார்கள். அவர்களின் மூலமாகவே சந்ததிகள் பல்கி பெருகியது. ஆரம்பத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கிடையே திருமணம் செய்து கொண்டார்கள். அதாவது சகோதரன் சகோதரியை மணமுடித்து இனவிருத்தி செய்யும் நிர்பந்தமான சூழ்நிலை அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹுவின் ஆரம்ப வழிகாட்டல் அப்படித்தான் இருந்தது. மக்கள் பல்கி பெருகியதும் சகோதரிகளை திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டுவிட்டது. ஆதம் அலை அவர்களுடைய மரணம். ஒரு முறை ஆதம் அலை அவர்களுக்கு அவருடைய சந்ததியை அல்லாஹ் எடுத்து காண்பித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு அழகிய இளைஞரை கண்டார். இவர் யார் என கேட்டபோது இறைவன் கூறினான், இவர்தான் தாவூத் என்று பதிலளித்தான். இவருடைய ஆயுட்காலம் எவ்வளவு என ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க 40 வருடங்கள் என அல்லாஹ் பதிலளித்தான். அதற்கு ஆதம் அலை அவர்கள், இன்னும் அதிக வருடங்கள் இவரை வாழ வைக்க மாட்டாயா என கேட்க அல்லாஹ் கூறினான், நான் இதற்கு மேல் அதிக ஆயுளை கொடுக்க மாட்டேன். நீர் வேண்டுமானால் உமது ஆயுளில் இருந்து கொடு என்று கூறினான். தமக்கு கொடுக்கப்பட்ட 1000 வருட வாழ்நாளில் 60 வருட வாழ்நாளை தாவூது நபிக்கு கொடுப்பதாக ஆதம் அலை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். 940 வருடம் சென்ற பிறகு ஆதம் அலை அவர்களின் உயிரை பறிக்க மலக்குல் மௌத் வந்தபோது, எனக்கு அல்லாஹ் 1000 வருட வாழ்நாளை அல்லவா கொடுத்துள்ளான், 940 வருடம் தானே முடிந்துள்ளது என ஆதம் அலை அவர்கள் கூறினார்கள். நீர் உமது 60 வருட வாழ்நாளை தாவூத் அலை அவர்களுக்கு கொடுத்து விட்டீரே என கூறி அவர்களின் உயிர் கைப்பற்றப்பட்டதாக திருமிதி எனும் நபிமொழி தொகுப்பில் அதிகாரப்பூர்வமாக இடம்பெற்றுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்மளுடைய சேனலில் சுருக்கமாக பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களிலேயும் ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.